என்னங்க ஒயின் ஷாப்ல ஒரு இது கிடைக்கிறது, அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்துட்டு இதுல கார்லயும் ஆட்டோலயும் உங்களுக்கு அவ்வளவு லாபம் கிடைக்குங்க. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கமிஷன்ல அவ்வளவு லாபம் எடுத்துட்டு இருக்காங்க. அது முதல்ல நான் டாக்டா கேக்குறேன், இதென்ன எஸ்ஒய்ஸ் பட்டன் ஒண்ணு சொல்றீங்க, அதுக்கு பேசாம மானியம் கொடுங்க கவர்மெண்ட். ஐயா சிஎம் ஐயா விஜய் ஐயா நீங்களே மானியம் கொடுங்கன்னு கேக்குறேன். டிரைவரோட ஃபீல்டு இதுல உங்க வீட்லயும் ஒரு என்ன கார்லயே போயிட்டே இருக்கீங்க, நீங்களே எவ்வளவு சர்வீஸ் பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியும். உங்க டிரைவர் கேளுங்க, தெரியலனாலும் ஐயா நானும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், நீங்க பேசாம மானியம் கொடுங்க. என்ன டிரைவருக்கு எல்லாத்துக்கும் ஒரு 2 லட்ச ரூபா இது பேசாம, இல்லைன்னா நீங்க இந்த எஸ்ஒய்ஸ் பட்டன் கொடுக்குறீங்களா அது ஃப்ரீன்னு சொல்லி மானியம் கொடுங்க. அதுக்கு கூட நாங்க ஒட்டிக்கிறோம். கஸ்டமர் வரவன் 100 பேர் 100%, சாரி கஸ்டமர் வரவங்க எல்லாரும் 100% 100 பேர் நல்லவங்களும் கிடையாது. இருக்கிறதுல 99% பேர் எங்களை எப்படி ஏமாத்திட்டு போறதுதான் பாத்துட்டு இருக்காங்க. அவங்களோட மக்கள்லாம் எல்லாரும் மக்கள் தான், நாங்களும் மக்கள் தான். எங்களோட கஷ்டத்தையும் நீங்க பாருங்க. நீங்க போயிட்டு இதே உங்க ஆட்டோ டிரைவர்னு சொல்றவங்கள்ட்டையும் டாக்ஸி டிரைவர்ட்டையும் கார் டிரைவர்ட்டையும் போய் கேளுங்க, சென்னை டிராபிக்ல எவ்வளவு ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம், சென்னை டிரைவரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம், உயிரை பணையம் கொடுத்து வந்து ஒரு விஷயத்த பண்றோம், அதுக்கு நீங்க மரியாதை கொடுங்க. என்ன எங்க மீனவருக்கும் மரியாதை கொடுக்கறது கிடையாது, டிரைவருக்கும் மரியாதை கொடுக்கறது கிடையாது. இந்த 2 இல்லைன்னா உங்களோட தமிழோட ஸ்ட்ரென்த்தே பாதிப்படைஞ்சிரும். 2 பேரோட உயிரை பணையம் வச்சுதான் எல்லாருமே எல்லாம் பண்றாங்க. என்ன அந்த எஸ்ஒய்ஸ் பட்டன் தயவு செஞ்சு வேணாம். என்ன எங்களுக்கு ஒன்னும் நாங்கன்னா அப்படியே என்னங்க பண்ண போறோம், 450 ரூபா 350 ரூபா காசு அவ்வளவுதான். அது எங்களுக்கு ஒரு 50 ரூபா கூட கேட்க போறோம். அது இந்த அதெல்லாம் நீங்க ஆப்பையும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அது கூட கேட்க மாட்டோங்க. ஒழுங்கான ரேட்டுக்கு வச்சா ஏர்போர்ட்ல போயிட்டு 350 ரூபா 450 ரூபா அவ்வளவு ஜார்ஜ் சொல்லி எவ்வளவு இடத்துல எவ்வளவு ஊழல் நடக்குது தெரியுமாங்க. நீங்க உடனே தீர்த்திட்டேன் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோல தயவு செஞ்சு விஜய் ஐயா தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எவ்வளவோ இடத்துல எவ்வளவோ ஊழல் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க வந்துட்டு அது மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எவ்வளவோ இடத்துல எவ்வளவு ஊழல், காரோட ஏர்போர்ட் மால்ல முத கொண்டு அவ்வளவு ஊழல் நடக்குது. நீங்க சின்ன விஷயம் அந்த ஆட்டோ காரோட விஷயத்தை எடுத்து பாருங்க, அதுல எவ்வளவு ஊழல் இருக்கு, எவ்வளவு அரசுக்கு வந்து தமிழ்நாட்டுன்னு ஒரே ஒரு ஆளுக்கு வர கமிஷனா 4 ஆப் பிரிச்சு எடுத்துட்டு இருக்கான். அந்த 4 ஆப் யாருக்கிட்ட போயிட்டு காசு சேருதுன்னு தெரியல. டாக்ஸின்னு பேர்ல வேற எடுக்கிறாங்க, எங்க போகுதுன்னே தெரியலப்பா.